ஹலோ. ஹலோ. சொல்லுங்க கேளுங்க. வணக்கம் சார். மீனாட்சி சுந்தரம் குமுதத்திலிருந்து. இன்னைக்கு மதுரை கோயில்ல என்ன நடந்தது, என்ன மாதிரியான அவமரியாதை? என்ன ஜஸ்ட் நீங்க இந்துவான்றது ப்ரூவ் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டாங்க. நாங்க இஸ்கான் டிவோட்டிஸ் சேர்ந்து இங்க இஸ்கான் ஜென்மாஷ்டமி செலிப்ரேஷன்ஸ்க்காக இருந்தோம். ஓகே. சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க. சரி நாங்க சரி டைம் இருக்குதுன்றதுனால அவங்களோட சேர்ந்துதான் அவங்களும் என் கூட இருந்தாங்க. ஓகே. அவங்க கூடயே தான் டெம்பிளுக்கு இருந்தோம். வந்ததுக்கு அப்புறம் நாங்க உள்ள போறதுக்கான டிக்கெட் எடுத்து அந்த விஐபி பாஸ்ல போகும்போது நீங்க அலோவ் பண்ண முடியாதுங்க, நீங்க இந்து சர்டிபிகேட் காட்டுங்க அப்படின்னாரு. எனக்கு புரியல. இனி வரைக்கும் இந்து சர்டிபிகேட் நாங்க எங்கேயும் எந்த இடத்துலயும் கேட்டது இல்ல சார், நாங்களுக்கு தெரியாது அப்படின்னோம். அதுக்கு இல்ல கொடுத்தாதான் விடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேட்டிருந்தாரு அவரு. என்கிட்ட இந்து சர்டிபிகேட் எதுவுமே இல்ல, ஏன்னா நீங்க போன் கூட நாட் அலோட், என்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது காமிக்கிறோன்னா அதெல்லாம் கிடையாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அதுக்கப்புறம் அங்க கொஞ்சம் அந்த ரூடா பேசி அதுக்கப்புறம் ஆர்கியூ மாதிரி நடந்து அதுக்கப்புறம் அவரு நாங்க மேரேஜ் இஸ்கான்ல நடந்தது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இதெல்லாம் நான் சொன்னேன் சார் ஓகே, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல, ஆனா அட்லீஸ்ட் நாங்க யாரு கூட வந்திருக்கோன்றது பாருங்க. வந்திருக்காங்க அவங்க அட்லீஸ்ட் இந்துஸாக தான் இருப்பாங்க. இப்ப அவங்க இன்னொருத்தர் யாரும் கூட்டு வர மாட்டாங்க இல்லையா சார் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவரு ஒரே நோக்கத்துல நீங்க இந்துவா அப்படின்ற மாதிரி நடந்துகிட்டது யாரா? கோவில் ஊழியரா இல்ல அதிகாரியா? நடந்துகிட்டது யாரு? கோவில் அங்க கரஸ்பாண்டன்ட் ரூம்ல இருந்த ஒருத்தர். பேர் இருக்கா? அவர் பேர் தெரியுமா? அவர் பேர் எனக்கு கரெக்டா தெரியாது. அங்க உத்தரான்னு இருக்குது, அவரே கரஸ்பாண்டா இல்ல அவரா யாரா என்னன்றது எனக்கு புரியல. தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே நமிதா இந்து மத சார்ந்தவர் தான், இந்து மத நம்பிக்கை உள்ளவர்தான் எல்லாருக்கும் தெரியும். உங்க பேரை பார்த்தாலே உங்க வீரேந்திரன் எல்லாருக்கும் தெரியும். அது கூட சொல்லிட்டு இருந்தேங்க, நான் அது கூட சொல்லிட்டு இருந்தேங்க. சார் பாருங்க, என் பேர் மல்லிரெட்டி வீரேந்திர சௌதரி. இது ஒரு தெலுங்கு இந்து நேம். மேடம் பேரு ஒரு வைஷ்ணவ நேம் நமிதா. ஓகே. இது நேம் சேஞ்ச் பண்ணிருக்கிற ஆக்ட்ரஸ் கூட கிடையாது நாங்க. ஓகே. மத்தவங்கள மாதிரி இது இனிஷியலா இருந்த நேம். நிறைய கோவில்ஸ்க்கு நாங்க போயிருந்தோம், எங்குமே இந்த மாதிரி சர்டிபிகேட் கேட்கல இன்னும். ஓகே. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது, எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாரு. சரி சார் ஓகே, உங்களுக்கு தெரியாது, என் கல்யாணம் நடந்த இஸ்கான் டெம்பிள்னு உங்களுக்கு தெரியாது, சரி ஓகே, இதெல்லாம் கூட விடுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஆனா அட்லீஸ்ட் இங்க இருந்த இஸ்கான் திருப்பாளையம் இஸ்கான் டீம்ல இருந்து வந்திருக்கிறவங்க இவங்க எல்லாருமே ஒரு 3 லேடிஸும் ஒரு ஜென்ஸும் இவங்களாவது பாருங்க, இஸ்கான் கிருஷ்ணா டிவோட்டிஸ்ல இருந்து அவங்க இந்துஸ் தானே. அப்ப அவங்க கூட வந்திருக்கிறவங்க நாங்க எப்படி இருக்கோம் அப்படின்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கூட நடந்துட்டு இருந்தது இந்த டிஸ்கஷன். இல்ல எதுக்காக இந்த பர்டிகுலரா இந்த காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது வேற ஏதாவது அரசியல் நோக்கமா இல்ல வேற ஏதாவது காரணமா இல்ல தெரியாம கேக்குறாங்களா? தெரியல. ஏன்னா ஒரு நிமிஷம், இப்பதான் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் மொத்த நியூஸ்ல இருந்து. அவங்க இது அப்படியே திருப்பி போட்டிருக்காங்க. எப்படின்னா நாங்க வெயிட் பண்ணி சொல்லிருந்தோம், நாங்க எப்படி வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு மாதிரி. நாங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க. ஓகே. இது கடவுள் சன்னிதானம்ல நடந்த ஒரு விஷயம். யார் பொய் சொல்றாங்களோ அது அம்மன் பாத்துருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. எனக்கு அட்டென்ஷன் தேவையில்லை. ஓகே. நாங்க ஆல்ரெடி மீடியால அட்டென்ஷன்ல தான் இருப்போம் எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்துக்கு. ஓகே. அவங்க அங்க கேட்டதுக்கு நாங்க எதுவுமே பேசலைங்க, நாங்க அவங்க பை அதிகாரி கிட்ட கேட்டுட்டு அனுமதி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்லிருந்தோம். அதுக்கு எப்படி வெயிட் பண்ண சொல்றீங்க, நாங்க ஹிந்து தான் அப்படின்ட்டு நான் பேசணும்னு சொல்றாரு. நாங்க ஹிந்துவா நாங்க எதுக்கு மென்ஷன் பண்ணுவோம்? நாங்க கேட்டாதானே மென்ஷன் பண்ணுவோம். அதுலயே ஒரு லாஜிக் மிஸ்ஸிங்கா இருக்கு. ஓகே. வெயிட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா நீங்க ஹிந்து நான் எதுக்கு வெயிட் பண்ணுவோம் நீங்க சொல்லுவீங்களா கோவில்ல? ரைட் தான். சொல்ல மாட்டோம் இல்லையா? வெயிட் பண்ண சொன்னா வெயிட் பண்ணுவோம். சரி, முடிஞ்ச பிறகு உங்ககிட்ட ஏதாவது மன்னிப்பு ஏதாவது கேட்டாங்களா? சரியானதா அந்த பிரச்சனை? எதுவுமே கேட்கல, சொல்லல. ஆனா நீங்க சாமி தரிசனம் பண்ணிட்டீங்க? ஆமா. எஸ்ஐ சார் வந்தாரு. அவருதான் நீங்க தேவையில்லாம பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு நீங்க பக்கத்துல கூட்டு போயிட்டாங்க. அவரு நீங்க வாங்க மேடம், அவங்க தெரியாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லி
அவரும் 2 லேடி ஸ்டாஃப் வச்சு ஃபுல்லா வந்து அவரே வந்து தரிசனம் பண்ணி வச்சு, சார் நீங்க போங்க நிம்மதியா, வேணும் மனசுல வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாரு. ஓகே ஓகே, நல்லது. மேடத்துல ஒரே இது கொடுங்க, ஒரே கேட்குறோம். இல்ல அப்படியே ஃபிளிப் பண்ணி சொல்லும் போது வெயிட் பண்ணுங்கன்னும் போது நீங்க நாங்க இந்து அதனால நாங்க வெயிட் எங்கேயாவது அது லாஜிக் செட் ஆகுதா? ரைட் தான்.